ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிகாமில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஓகே ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் கடைசியில் இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா பிகாமில் ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் என்ன கிரெடிட் அப்படின்றதும் நம்ம ஒரு சாம்பிளுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கான ஐடியலான செமஸ்டர் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸும் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இருந்தாலும் மோஸ்ட்லி இந்த சப்ஜெக்ட் நேம்லேயே தான் அது இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு தமிழ், சான்ஸ்கிரிட், ஹிந்தி, ஓகே ஃப்ரெஞ்ச். ஸோ அந்த காலேஜ் என்ன ஆஃபர் பண்ணுறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இது தவிர்த்து இங்கிலீஷ், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ எந்தெந்த பேப்பர்லாம் உங்களுக்கு நம்பர்ஸ் பேஸ்டாக ஓகே இல்லாட்டி வந்து கால்குலேஷன் இருக்கோ அதெல்லாம் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் பேப்பர் ஓகே பிகாமில். இது தவிர்த்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், அப்புறம் பேசிக் இல்லை அட்வான்ஸ்டு தமிழ் அப்படின்றத எடுக்கலாம். இல்லைனா என்எம்இன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் மேஜர் எலெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நான் மேஜர் எலெக்டிவ் அப்படின்றது வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டோட சப்ஜெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஏ இல்லை பிஏ ஹிஸ்ட்ரி இல்லை பிஏ இங்கிலீஷ் ஓகே அப்படின்னு வேற எதுனா ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து பேசிக் தமிழ் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ்டு தமிழ் தான் எடுத்தாகணும். இல்லை நீங்கள் வந்து 12th பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹிந்தி இல்லை ஃப்ரெஞ்ச் அது மாதிரி எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் பேசிக் தமிழ் கூட இங்கே ஆப்ஷனலாக இங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேசிக் தமிழ் எடுக்கலாம், இல்லை அட்வான்ஸ் தமிழ், இல்லைனா என்எம்இ அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட காலேஜ் என்ன கொடுக்குதோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன ஆப்ஷன்ஸ் தராங்களோ அந்த ஆப்ஷன்ஸில் தான் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு செமஸ்டரோட 6 சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ அதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் பேஸ் பண்ணுது. அது வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ நார்மலாக ஃபஸ்ட் செமஸ்டர் ஒன்றும் பெரிய டஃப்பாக இருக்காது. ஏன்னா நீங்கள் 11th 12th நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே தான் மோஸ்ட்லி வரும். தமிழில் என்ன படிச்சிங்களோ அதே தான் இருக்கும். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கும் கிட்டத்தட்ட அதே தான் இருக்கும். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸும் நீங்கள் 11th 12th படித்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் செமஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை வந்து சிபிஎஸ்சி பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பிகாம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க 4 செமஸ்டர்ஸில் நீங்கள் பெருசாக படிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா, நீங்கள் சிபிஎஸ்சிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிக்லேருந்து வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் இங்கே படிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் புதுசாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம செகண்ட் செமஸ்டரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் செமஸ்டரில் இன்னும் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபார் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட ஆகிடுது. அதில் 2 வந்து இங்கிலீஷும் 2 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் மாதிரியே ஆகிடுது. ஸோ உங்களோட செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். செகண்ட் செமஸ்டரில் உங்களுக்கு வர சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பியும் லாங்குவேஜ் 2 வரும். ஓகேங்களா, இங்கிலீஷும் 2 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வரும். அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சாப்டர் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த 20ல் ஃபஸ்ட்டு இருக்க 10 சாப்டர் இங்கே இருக்க செமஸ்டர் 1 நீங்கள் படிப்பீங்க. அதே புக்கில் இருக்கிற இன்னும் ஒரு 10 சாப்டர் வந்து அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னு நீங்கள் படிப்பீங்க. அது மொத்தம் இது ஒரு டெக்ஸ்ட் புக் தான். அந்த 20 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிரிச்சுட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது தவிர்த்து வந்து உங்களுக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு தியரி சப்ஜெக்ட், இந்தியன் எக்கானமி ஒரு தியரி சப்ஜெக்ட். ஓகே, இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. திரும்பவும் நீங்கள் பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு தமிழ், என்எம்இ இதுலேருந்து எதுனா ஒரு பேப்பர் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் செமஸ்டரோட சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாகவே வரும். ஓகே, ஸோ அதுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் அலோகேட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் நீங்கள் ஒன்றும் பெருசாக படிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. ஓகே, இன்டர்வியூ ஸ்கில்ஸு, குரூப் டிஸ்கஷன் ஸ்கில்ஸு, ஓகே ரைட்டிங் ஸ்கில்ஸ் இதுதான் அவங்க டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்குன்னு வந்து இது ஒரு சப்ஜெக்ட்னு நம்ம பெருசாக சொல்ல முடியாது. நீங்கள் படிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். ஸோ உங்களோட செகண்ட் இயர், ஓகே செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு முதல் செமஸ்டர் அப்படின்றது வந்து உங்களோட தேர்ட் செமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங். ஓகே, ஸோ இது ஒரு அக்கௌண்ட்ஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட். பிஸ்னஸ் லா, பேங்கிங் தியரி, லா அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சப்ஜெக்ட். மார்க்கெட்டிங் திரும்பவும் தியரி. பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ரூரல் எக்கனாமிக்ஸ். ஸோ இது 2 சாய்ஸ் தராங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 சாய்ஸ் இருந்தாலும் காலேஜ் உங்களுக்கு இதில் எதனா ஒன்று தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய காலேஜ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு கால்குலேஷன் சப்ஜெக்ட். ஓகேடா, ஓகே ஒரு கம்ப்யூட்டேஷன் சப்ஜெக்ட். ஓகே,
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செமஸ்டர் 3யோட சப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ செமஸ்டர் 4ஓட சப்ஜெக்ட்ஸ் போகலாம். செமஸ்டர் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு கார்ப்பரேட் அக்கவுண்டிங். ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் டெக்ஸ்ட் புக் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் எப்படி ஒரு 20 சாப்டர்ஸ் இருக்கும். அதில் 10 சாப்டர் இங்கேயும் 10 சாப்டர் இங்கேயும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது தவிர்த்து கம்பெனி லா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்டைரக்ட் டாக்ஸேஷன், அதுக்கப்புறம் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச் ஆர் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ். இதுவும் உங்கள் காலேஜ் எதை கொடுக்குறாங்களோ அதுதான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் பேஸ்டு சப்ஜெக்ட் தான். ஆனால் ரொம்ப கால்குலேஷன் வராது. ஓகேங்களா? ஸோ கால்குலேஷன் கொஞ்சம் கம்மியாகவும் தேரியும் கொஞ்சம் அதிகமாகவும் இதில் வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களோட செமஸ்டர் 4ஓட சப்ஜெக்ட்ஸ். ஸோ செமஸ்டர் 5ல் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்ததில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாகவே இதை படிச்சிடலாம். இதுக்கப்புறம் தான் அவங்களும் கொஞ்சம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ செமஸ்டர் 5ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங், ப்ராக்டிக்கல் ஆடிட்டிங், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, இன்கம் டேக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ற சப்ஜெக்டோ இல்லை விஷுவல் பேசிக்ஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்ற சப்ஜெக்டோ படிப்பீங்க. இது உங்கள் காலேஜ் கொடுக்குறது தான். மோஸ்ட் காலேஜஸ் இன்கம் டேக்ஸ் அண்ட் லா அப்படின்றது தான் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கால்குலேஷன்ஸ் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இன்கம் டேக்ஸ், லா, இது மூணுமே உங்களுக்கு கால்குலேஷன் பேஸ்டு பண்ண சப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ மீதி இருக்கிற ப்ராக்டிக்கல் அக்கௌண்டிங், லாஜிஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா தேரி தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ இது ஒரு புதுசாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட 11th 12th சம்மந்தப்படாத சப்ஜெக்ட்ஸாக இதுங்க யூஸ்வலி இருக்கும். ஸோ செமஸ்டர் 6 அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஆடிட்டிங், காஸ்ட் ஆடிட்டிங். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே புக்கு தான். ஓகே. பாதி பாதியாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ இது ஒரு செப்பரேட் புக்காக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் தனியாக வாங்கி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஒரு அக்கௌண்ட் சப்ஜெக்ட். ஆண்டர்பிரினல் டெவலப்மெண்ட், லா, இன்கம் டேக்ஸ், லா அண்ட் ப்ராக்டிஸ் 2. ஸோ இதுவும் தான் வந்து உங்கள் காலேஜில் செலக்ட் பண்ணுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே டெக்ஸ்ட் புக்கு தான். இது 2ஆக பிரித்து நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட 6th செமஸ்டரோட சப்ஜெக்ட்ஸ். ப்ளஸ் உங்களுக்கு ஹெச்ஆர்எம் அப்படின்னு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஷேர் மார்க்கெட் பேஸ் பண்ண போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டோ உங்களுக்கு வரலாம். ஓகே. இது வந்து சாய்ஸ். இது காலேஜ் தான் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுப்பாங்க எதை டீச் பண்ணுறதுன்னு. ஸோ மோஸ்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஃபேக்கல்ட்டிஸ் அதிகமாக இருக்காங்களோ அந்த ஃபேக்கல்ட்டியை இந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளே எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதை சாய்ஸ் நீங்கள் கேட்க முடியாது, அவங்க கொடுக்கறது தான். ஸோ நம்ம இந்த பார்த்த இந்த 6 செமஸ்டர் சப்ஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்க அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான் இது ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ஆகாமல், ஓகே, ஸோ அஃபிலியேட் ஆகாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜாக கூட இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெல்லா மேரிஸ், ஓகேங்களா, இல்லை எம்ஓபி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ், எல்லாமே அட்டானமஸ் காலேஜஸ். ஸோ கிட்டத்தட்ட இதே சப்ஜெக்ட்ஸ் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. சில சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க, சிலதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு செமஸ்டரில் உங்களுக்கு எப்படியும் 5லேருந்து 6 சப்ஜெக்ட் கன்ஃபர்ம்டு இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. 5 to 6 கன்ஃபர்ம்டு இருக்கும். ஆனால் வேறு எதுனா ஒரு சப்ஜெக்டை புதுசாக ஆட் பண்ணுறதோ இல்லாட்டி இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதோ வேணால் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி இதில் தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரி இருக்க எஸ்ஆர்எம் இல்லை விஐடி போனீங்கன்னா அங்கேயும் கிட்டத்தட்ட இதே சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? சிலபஸ் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு தான் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரியும். இல்லை நீங்கள் காலேஜோட ப்ராஸ்பெக்டஸ் வாங்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகுதுன்னு ப்ராஸ்பெக்ட்ஸில் கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி அக்ராஸ் எல்லா பிகாம்லேயுமே நீங்கள் இந்த அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் படித்து தான் ஆகணும். அதில் வேறு ஆப்ஷன்ஸ் பெருசாக இருக்காது. இன்கம் டேக்ஸும் நீங்கள் படித்து தான் ஆகணும். அதுக்கும் பெருசாக உங்களுக்கு சாய்ஸு இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம், ஓகே, இருக்குல்ல, பிகாமில் இருக்க 6 செமஸ்டர்ஸோட சப்ஜெக்ட்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ இதில் ஒரு செமஸ்டரோட டீட்டெயில் மட்டும் நம்ம சும்மா கிரெடிட் சிஸ்டமுக்காக பார்க்கலாம். இதுதான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு செமஸ்டரோட 7 சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்குறது. இந்த 7 சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரெடிட்டை பேஸ்ட் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன் கிரெடிட் பேஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றதுக்கு இன்னொரு வீடியோவே கிரியேட் பண்ணியிருக்கோம். சிஜிபிஏ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, இல்லை கிரெடிட் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். பட் எந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா எதுக்கு ஹையர் கிரெடிட் இருக்கோ அதை தான் நீங்கள் அதிகமாக படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா
எக்கனாமிக்ஸுக்கு 5 கிரெடிட் குடுத்துருக்காங்க. அப்ப அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். 4 கிரெடிட் குடுத்திருக்க பிசினஸ் கம்யூனிகேஷன், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்றது செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் தான். 3வது இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது அடுத்த கிரெடிட் இருக்க லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். ரொம்ப கம்மியான கிரெடிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, என்எம்இக்கு இருக்கு. அதுதான் வந்து 2 கிரெடிட். ஸோ இத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கவும் நீங்க செய்யணும். ஏன்னா, அதுக்கு பேஸ் பண்ணி தான் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க 100 மார்க்க நீங்க ஒரு 80 மார்க் எக்கனாமிக்ஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு வெயிட்டேஜ் அதிகம். அதுவே நீங்க 80 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்எம்இல வாங்குனீங்கன்னா, அதுக்கு வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே. ஸோ நீங்க மார்க் எங்க எடுக்கணும்னா, எதுக்கு அதிக கிரெடிட் இருக்கோ, அதுக்கு அதிகமான மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் கான்செப்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ப்ளஸ் இதோட லிங்க்கை நாங்க இதில குடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ நீங்க அங்க கிளிக் பண்ணியும் இதோட பிடிஎஃப்ப நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தரா எதனா கொஸ்டின்ஸ் இல்ல டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல பண்ணுங்க. கட்டாயமா நாங்க ஆன்சர் பண்ணுவோம். தேங்க் யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.